ஆண்டவர் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. அவரோட வாழ்வு இருக்க கண்டுதான் இம்மட்டும் கத்தர் நம்மளை பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். ஆமேன். இரக்கமுள்ள தேவனே, உயிர்த்தெழுந்த கால வேளைக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனமானது இந்த மாதம் முழுவல்ல ஆண்டவரே, மரண பரியந்த எங்களை நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறீர். நீர் எங்களை நடத்த வல்லமை உள்ள தேவன். நம்முடைய கரங்கள் எங்களை ஒப்படைக்கிறோம். நம்முடைய ஜனங்களை நீ பாதுகாத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருவோம். சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை மரண பரியந்தம் கத்த நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன். இதுவரைக்கும் இந்த வசனம்தான் நான் ஊழியத்தில் வந்த நாளில் எங்கள் சித்தப்பா எனக்கு இந்த வசனம்தான் அடிக்கடி லெட்டரில் எழுதுவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாங்களில் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் மரித்துட்டார், ஆனாலும் அந்த வசனம் என்னை நடத்துது இது வரைக்கும். அந்த 2-3 பாயிண்ட் நம்ம வாசிப்போம். முதலாவது, சதா காலங்களிலும் வசனத்தை வாசிப்போம். 4ஆகமம் 16:36. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு எந்த காலத்தை மறைக்குமா? சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாகிறாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை எப்பொழுதும் இந்த சதா காலம் எப்பொழுதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் மட்டுமல்ல, உங்கள் மரண பரியந்தோடு கூட இருப்பார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். அவர் ஆபத்து நேரத்திலும் கஷ்ட நேரத்திலும் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிற தேவன். அது மட்டுமல்ல, சங்கீதம் 41:13 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 41:13. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். அப்படியே ஆக கடவுள்னு. இப்போ கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கு. எந்த நிமிஷமும் எந்த நேரமும் அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார். அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த மாதம் மட்டுமல்ல, நம்மட மரணம் அவர் நம்மை நடத்துகிறவர். அவரோட கருத்தில் நம்மட ஆவியாத்ம சரீரத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்ன சதா காலங்களிலும் நடத்துவேன்னு சொன்னீரே. ஒவ்வொரு அடி வைக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நம்மளை நடத்துகிறவராயிருக்கிறார். சங்கீதம் 146:10 வசனத்தை வாசிப்போம். 146. அல்லேலூயா. கர்த்தர் சதா காலங்களிலும் எப்பொழுதும் கர்த்தர் அரசாளுகிற தேவன். சியோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோட வசனத்தின் ஏற்றபடி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த வசனமானது கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் நம்மளை அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சதா காலங்களில் நீ எங்கே போனாலும் எப்பொழுதும் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நான் மட்டும்தான் இருக்க நினைக்காதே. கர்த்தர் உன்னோடு கூட அருகாமையில் உன் பக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார். நீ எங்கே போனாலும் அவர் கூட இருப்பார். வாகனத்தில் போனாலும் எங்கே போனாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஏசாயா 45:17 வாசிப்போம். 45:17. இஸ்ரவேலன்னு சொல்லுமா, நான் தேவனுடைய ஜனம். நம்ம ஜனங்கள் என்ன பண்ணுவோம்? கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெக்கப்படாமலும் இஸ்ரவேல் நம்மளுடைய ஜனங்கள். நம்ம தான் இஸ்ரவேல், ஆவிக்குரிய இஸ்ரவேல் நம்ம தான். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் இந்த மரண பரியந்தமும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். முதலாவது, சதா காலங்களில் ஒவ்வொரு நிமிடமும்
ஒரு அடி வைக்கும்போது கத்தர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க நினச்சிக்கோங்க. எங்கே போனாலும் கத்தரை நினைங்க, கத்தர் நம்மோடு கூட நம்மளை நடத்துவார். ரெண்டாவது இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களையும் நம்முடைய தேவன். அதை பற்றி நம்ம கொஞ்சம் வாசிப்போம். நம்முடைய தேவன் சங்கீதம் 50:3 அந்த 3வது வசனம் 50ஆம் சங்கீதம். ஆமே, நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார், அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசலும் கொந்தளிப்பும் ஆயிருக்கும். சீக்கிரம் வரப்போகிறார். அடுத்த மாதம். இப்போ என்கிட்ட நேற்றைக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, எல்லா நாட்டிலும் மழை பெய்து முடிஞ்சிச்சு, இனி சென்னைக்கு தான் காத்துட்ருக்குதா, எப்போ வரப்போகிறாரோ தெரில. அவர் வந்தேன்னா எல்லாரையும் தூக்கிட்டு தான் போகுது. ரெடியாக இருங்க, நீங்கள் எல்லோரும் ரெடியாக இருங்க. என்ன கொஞ்சம் நாட்கள் தான் இந்த உலகமே நமக்கு. ஒவ்வொரு ஊரில் நடக்கிறதெல்லாம் நம்ம கண்ணால் பார்த்துட்டோம். அடுத்த இப்போ எல்லோரும் எங்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் கத்தர் எனக்கு சொன்னார், அடுத்தது சுனாமி தான் வரப்போகுதுன்னு. சென்னையோடு நிற்காது, கவிஞ்சு தான் வெளியே வரும். செங்கல்பேட்டைக்கு வர போகுமா, அது செங்கல்பேட்டை போகுமா, அதுக்கப்புறமா காஞ்சிபுரம் போகுமா, அவ்வளோ தூரத்துக்கு வருமா அந்த அலை. ஆனால் கத்தர் தான் பாதுகாக்கணும். நான் யூடியூப்பு திறந்தாலே கன்னியாகுமரியில் அங்கே இங்கே நடக்கிற அலைகளே பார்த்தேன்னா எப்போ தான் அவரோட கோபம் பற்றி எறிய போகுதோ தெரியல சென்னைக்கு. ஆனபடி நம்ம யாகிரையாக இருந்துக்கோங்க, எந்த நேரம் என்ன வருவோம் தெரியாது. நம்ம இந்த நாட்கள் நம்மளே பரிசுத்தப்படுத்தி கொண்டு நம்ம தேவ சுமத்தில் காத்திருப்போம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது. ஆண்டவரே அடுத்த முறை வந்துட்டேன்னா அவ்வளோதான், கூழை இடிஞ்சு விழுதோ என்ன பண்ணுதோ தெரில. என்ன ஆனாலும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். கத்தர் தான் பாதுகாக்கணும், என்னை மட்டுமல்ல உங்களையும் கத்தர் நம்முடைய தேவன் நம்மளை நடத்துவார். அடுத்தது சங்கீதம் 68:20 வாசிப்போம். ஆமே, நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருள்ந்த எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுக்குற தேவன். ஆண்டவருக்கு சொல்கிற அதெல்லாம் மக்களுக்கும் பாவிகளுக்கும் கத்தர் ரட்சிப்பை கொடுக்குற ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாளுக்கு கத்தோட சுவிசேஷம் எங்கே போய் பரவினதுக்கு அப்புறம் தான் கத்தர் வருவார். ஆனால் எத்தனையோ ஜனங்களுக்கு தெரியாது, ஆண்டவரை பற்றி தெரியும். ஆனாலும் கத்தர் என்ன பண்ணோம், இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை கத்தர் நமக்கு கொடுத்தாரு. நம்ம அந்த ஆண்டவருக்குள்ளே வருவோம் நம்ம நினச்சோமா? இவ்வளோ பெரிய சத்தியத்துக்குள்ளே வருவோம் நம்ம நினைக்கவே இல்லை. ஆழமான சத்தியத்துக்குள்ளே கத்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். கொடுத்த சத்தியத்தில் நம்ம உண்மையாக இருங்க. அந்த உண்மையாக இருந்தால் போதும், கத்தர் நம்மளை நடத்துவார், நம்முடைய பிள்ளைகளை நடத்துவார், நம்முடைய குடும்பத்தை கத்தர் நடத்துவார். நம்முடைய தேவன் நம்மளோடு கூட இருந்து அவர் ரட்சிப்பை அருளும் தேவனாக இருக்கிறார். நம்ம குடும்பங்கள் ரட்சிப்புக்குள்ளே வரல, ஜெபம் பண்ணுங்க, அவங்களெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே கத்தர் கொண்டு வரட்டும். வரப்போகிற நியாய தீர்ப்பில் இருந்தது கத்தர் அவங்களை தப்பிக்க வேண்டும். ஐயோ, நம்ம அந்த சந்தோஷத்தை சமாதானத்தை அனுபவிக்கிறோமே, நம்முடைய இனஜன பெந்துக்களெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே வரலையே, அவங்களுக்கும் இந்த சத்தியத்தை தெரியலையே, சத்தியத்தை கொண்டு போனால் போங்கடா, எடுத்துகிட்டு போங்கடான்னு தான் சொல்கிறாங்க. ஒருத்தர் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. ஆனால் இந்த கடைசி நாட்களில் கத்தர் அவங்களே ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும். ஆண்டவராகிய மரணத்துக்கு நீக்கும் வழிகள் உண்டு. அந்த இதில் நின்னும் பாவத்தில் நின்று விடுதலையாக்க, பாப வழியிலிருந்து விடுதலையாக்க தேவனால தான் கூடும். ஆனபடி 4 நாட்களில் ரட்சிப்படையாத நம்மளோட குடும்பங்களில் தாயும் தகப்பனும் எத்தனையோ பேர் ரட்சிப்புக்குள்ளே வரல. எப்படியானாலும் அவங்க ரட்சிப்புக்குள்ளே வரணும் தான் எங்களோட ஜெபமே. நான் கால் வைக்கிற வீடெல்லாம் ரட்சிப்படையணும் தான் எனக்கு ஆசை. ஆண்டவரே, அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பே கொடு, இயேசுவை பற்றி சொல்லி கொடு அப்பா, அவங்க அக்கினிக்குள்ளே போகக்கூடாதுன்னு தான் நாங்கள் இருக்கிறோம். கத்தர் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக நம்முடைய தேவனை அவங்க ரட்சிக்க வேண்டும், எந்த தேவனை அவங்களை ரட்சிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 95ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 95ஆம் சங்கீதம் 7. நான் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான இருக்கிற ஆடுகள். ஆண்டவர்கள் தான். ஆடு குட்டி போடாது. என்ன, ஆடு தான் குட்டி போடும், குட்டி போடாது. நீங்கள் தான் போய் ஜனங்களை சந்திக்கணும், ஆத்துமாக்களை சந்திக்கணும். நீங்கள் தான் இந்த நாட்களை ரட்சிப்புக்குள்ளே ஜனங்களை கொண்டு வரணும். ஆடு தான் குட்டி போடணும். பிடிச்சிட்டு வர்ற ஆடுங்க குட்டி போட்டு நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த எவ்வளோ வருஷமான சபை, எவ்வளோ புதிய ஆத்துமாக்களை எவ்வளோ இந்த ரட்சிப்பில் கொண்டு வர ரேசான கதை கிடையாது. ஒருத்தரை கத்தர் மாற்றினா தான் அவர் மாற்ற முடியும். நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டா கூட
அந்த எரும மாட்டுக்கு மேலே தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்காது, அது அங்கே நிற்காது, ஓடி போயிட்டே தான் இருக்கும். அது மாதிரி தான் சத்தியத்தை சொன்னால் ஒருத்தர் ஏற்றுக்கொள்கிற காலம் இல்லைது. ஆனாலும் அவங்க ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் நம்ம சத்தியத்தை சொல்லுவோம். ஆண்டவருக்கு அந்த நாட்களில் ரட்சிப்புக்குள்ளே யாரையாவது கொண்டு வர வேண்டும். கர்த்தர் இந்த நாட்களில் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும். அவர் நம்முடைய தேவன், அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும். மேய்ச்சலை பற்றி இந்த நாட்களில் அநேக ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள தேவன் கொண்டு வர வேண்டும். இந்த நல்ல புல்லுள்ள இடங்களில் கர்த்தர் அவங்க வேண்டும். 23ஆம் சங்கீதத்தில் வாசிக்க புல்லுள்ள இடங்கள் கர்த்தர் நம்மளை மேய்க்கிறார். நல்ல சத்தியத்தை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். இந்த சத்தியத்தில் நீங்கள் கடைசி வரையும் இருந்தால் போதும், கர்த்தர் உங்களை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போவார். ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், வேறுபாட்டின் ஜீவியம், தெய்வீக சுகம், 7 படிகள் இருக்குதுக்கு. இந்த சத்தியத்துக்குள்ளே நம்ம நடந்தால் கர்த்தர் நம்மளை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு. லேஸ்பட்ட காரியம் கிடையாது. நம்ம சத்தியத்துக்காக நிற்கிறது, மத்தியின் மத்தியத்தில் வேறுபாடான ஒரு ஜீவத்துக்குள்ள நிற்கிறது லேஸ்பட்ட காரியம் கிடையாது. இப்படி 4 ஜனங்களை எல்லாம் சத்தியத்துக்கு நேராக நல்ல மேய்ச்சல் உள்ள இடங்களில் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். கர்த்தர் ஆண்டவரை ஒரு நல்ல மேய்ச்சலான இடங்களில் கர்த்தர் ஜனங்களை கொண்டு வர வேண்டும். ஜனங்கள் நல்ல ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். அந்த சத்தியத்தை கேட்டுதான் சத்தியத்துக்குள்ளே வாழ முடியும். ஆனபடினால கர்த்தர் கொடுக்கிறதான அந்த சத்தியத்துக்குள்ள இந்த நாட்கள் நம்ம உறுதியாயிருப்போம். அறிவீர்கள், சத்தியம் உங்களே விடுதலையாக்கும். கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும். அநேகரை இந்த நாட்களில் சத்தியத்துக்குள்ளே வழி நடத்த வேண்டும். அது மட்டுமல்ல, 116ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 116ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ள தேவன். நம்முடைய தேவன் மனம் உருக்கமானவர். அவர் உருக்க தேவன். நமக்காக நம்முடைய தேவன் நமக்காக இறங்குற தேவன். நம்முடைய வேதனை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கார். நம்முடைய கஷ்ட நேரத்தில் அவருடைய கிருபையும் பலனையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர். நம்முடைய தேவன் மன உருக்கம் உள்ளவராயிருக்கிறார். இவ்வளோ பெரிய தேவனை கண்டடையும்படி கர்த்தர் இந்த நாட்கள் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, மரண பரியந்தம். மரணம் வரணும்னு வச்சா நம்ம மரிக்கிற நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரா. வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 73 4ஆம் வசனத்தை வாசிப்போம். மரண பரியந்த அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியார். கர்த்தர் மரண பரியந்த நம்மோடு இருப்பார். நமக்கு பலனே தருவார். நம்முடைய கஷ்ட நேரத்தில் கர்த்தர் கூட இருப்பார். எல்லா தீமைக்கும் அவர் நம்மளை விடுதலையாக்கி பாதுகாப்பார். கர்த்தரோட பலனை நம்ம இந்த நாட்களில் பெற்றுக்கொள்வோம். தேவ பலன் இல்லாவிட்டால் ஜீவிக்க முடியாது. கொஞ்சம் நேரம் தேவசமத்தில் ஒவ்வொரு நாளும் டெய்லி தான் நான் சொல்கிறேன், காலை எழும்பும் போது தேவசமத்திலிருந்து ஒரு கொஞ்சம் நேரம் நான் இப்போ கொஞ்ச நாளுக்கெல்லாம் எப்படின்னா, நான் இந்த வியாதி வந்து 1 மாதத்தை கரை பிடிச்சிட்டேன். எப்படி காலையில் எழும்பி 8 மணியே ஒரு 20 நிமிஷம் நடப்பேன், இந்த ஹாலுக்குள்ளே நடப்பேன். அதுக்கப்புறம் நான் பைபிள் எடுத்து வச்சுருக்கிறேன். பைபிளில் ஒரு 2 பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வாசித்துட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனில் போகிறேன். நானே தான் இப்போ சமைச்சு சாப்பிட்றோம். ஆனபடினால கர்த்தர் எனக்கு அதுக்கேற்ற கிருபை தராரு. ஒரு பாடத்தை நம்ம துவக்கும் போது அதுக்கேற்ற கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். அதே போல் இந்த நாட்கள் நீங்கள் கரைபிடிங்க. காலையில் எழும்பும் போது கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணி வாசிச்சுட்டு வாங்க. அந்த நாளெல்லாம் அந்த வசனமானது உங்களை நடத்தும். கர்த்தர் உங்களுக்கு போதித்து நடத்த வேண்டிய வழியில் உங்களை அவர் நடத்துவார். அந்த வசனம் உங்களை நடத்தும். அவரோட வசனம் தான் நமக்கு பலன். வேற எந்த பலன் இல்லை, சாப்பாடுன்ற பலன் இல்லை. அந்த வசனம் நம்ம கஷ்ட நேரத்தில் அந்த வசனம் நம்மளோட காதுகளில் துணிக்கும். இப்போ எனக்கு இந்த கிளாக் இருக்கிற ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நேரத்தில் அதில் சொல்கிற வசனமானது எனக்கு ரொம்ப உறுதியாக இருக்குது. நம்ம ஒரு வேளை வேதனை போகும்போது கர்த்தர் அந்த வசனம் சொல்கிறாங்க, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒவ்வொரு வசனம் அதுக்கேற்ற மாதிரி சொல்லுது. அதுக்கு என்ன தெரியுது? அந்த வசனம் நமக்கு ஏற்ற வசனம் தெரியுதா? கர்த்தருக்கு தெரிந்த வசனமானது நம்மளை தாங்கி ஒவ்வொரு நாளும் நடத்துது. புல்லுள்ள இடங்களில் கர்த்தர் மேய்த்து அந்த வசனத்தின் மூலமாக இதுவரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்துகிறார். அதுபோல காலையில் எழும்புற போது வசனத்தை வாசிங்க. வசனங்கள் உங்களை தேற்றும். மரண பரியந்த அவர் உங்களோடு கூட உங்களை நடத்துவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசுவானவர் மரண பரியந்தம்
அவர் நம்மளை தாழ்த்தினார். இவ்வளோ பெரிய தேவன் பாருங்க, அவர் மரண பரியந்தம் அவரை தாழ்த்தினதினால் தான் எல்லா வானத்துக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டார். அதே போல நீங்களும் இயேசுவானவர் எப்படி நடந்தாரோ, எங்க போனாலும் மற்றவங்க முன்னால நான் பெரிதா இருக்கணும், அவங்க முன்னால நான் உயர்த்தப்படணும்னு நினைக்க கூடாது. தன்னைத்தான் உயர்த்துகிறவனே தேவன் என்ன பண்ணுவார்? தாழ வைப்பாங்க. தாழ்மை உள்ளவனுக்கு தான் தேவன் கிருபை கொடுக்குற. நம்ம எங்கே போனாலும் இப்போ எனக்கு அதிகமாக எங்கேயாவது போனால் கூட பின்னாலே எங்கேயாவது போய் உட்காந்துருவோம். ஆனால் அவங்களா கூப்பிட்டு அம்மா முன்னால் வாங்க சொன்னால் தான் நான் போவேன். நம்ம முந்திரி கொட்டை கணக்காக ஐயோ நான் தான் பெரிய ஆளுன்னு முன்னாலே எல்லாம் போகணும் ஒரு இடம் இருக்குது. அங்கே இருக்கும்போது எங்கே போனாலும் அப்படி தான். கர்த்தர் நம்மளை உயர்த்த வேண்டிய இடத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நம்ம ஆண்டவரே தாழ்மையின் ரூபத்தை தரிச்சார். அந்த தாழ்மை தான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறோம். இயேசு தாழ்மையாக இருந்தார். அவர் அடிமையாக இருந்தார். நான் எப்படி நினச்சேன்னா அடிமைக்கு 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 அடிமை நான். அப்போ இயேசுவானவர் அடிமையாக இருந்தார். நாம் ஊழியக்காரங்க அடிமைக்கு அடிமைக்கு அடிமையாக இருக்கணும். இயேசுவானவருக்கு நாம் எப்படி நடந்தாரோ அதே போல் நம்மளை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மளை மேலாக உயர்த்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அது வரைக்கும் கர்த்தரை தேடினோம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு குறையும் வைக்கல. மற்ற ஜனத்தின் முன்னாலே கூட கர்த்தர் உங்களை உயர்த்துறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆமே, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவோ பயப்பட. பாடுகள், கஷ்டங்கள், சோதனைகள் தான் போய் சேரும் மணிக்கு அதுக்கேற்ற பிரதிபலனே கர்த்தர் நமக்கு பரலோகத்தில் வச்சிருக்கு. பாடுகளுக்கு ஏற்ற மகிமை கர்த்தர் நமக்கு பரலோகத்தில் வச்சிருக்கார். ஆனால் நீங்கள் சோதிக்க பொருட்டாக பிசாசுகளில் சில காவலில் போடுவார். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ இல்லாமல் அது 10 நாள் முடியல, இன்னும் கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் 10 நாள் தான் நம்ம நினச்சிக்கோங்க. கர்த்தர் அதுக்கேற்ற பலனே உங்களுக்கு தரும். ஆடுகள் கேட்ட கிருபைகளை, கஷ்டத்தில் ஏற்ற கிருபைகளே கர்த்தர் நமக்கு. அப்பொழுது கர்த்தர் என்ன கொடுப்பாங்களோ உங்களுக்கு? ஜீவகிரிடத்தை தரும். முதலாவது கர்த்தர் என்ன சொன்னார்? சதா காலங்களிலும் கர்த்தர் கூட இருக்கிற தேவனா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ போகிற இடத்துல எல்லாம் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ பயப்படாது. ஒவ்வொரு நாளும் கடந்த நாட்களெல்லாம் பாரு, நம்ம நினச்சோம்மா 8 மாதம் முடிஞ்சிச்சு, 9ஆம் மாதத்துல 2வது வாரம் வந்து நான் நினச்சேன் இந்த வருஷத்துல கடைசி வரை இருக்குமே இல்லையோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் பாரு, கர்த்தர் நடத்துறது தான் நம்மளை. ஒவ்வொரு நாளும் அவர் கருத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். 2வது நம்முடைய தேவன், எந்த தேவனும் உங்களோட தேவனும் ஒரே தேவன் தான். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். 3வது மரண பரியந்தம் அவர் நம்மளை நடத்துகிறவரார். மரண பரியந்தம் ஒரு பாட்டு வந்து பாடுவோம். அநாதியேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுநாதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுநாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுநாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுநாதாரமே. அடுத்தது கர்த்தர் நம்மளை நடத்துவார். இந்த மாதம் முழுவதும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆமேன். மேய்ப்பனே போல தமது மந்தையே மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளே மெதுவாக ஆட்டுக்குட்டிங்க அந்த குட்டி போட்ட அந்த குட்டியை
அந்த மேய்ப்பன் வந்து கையில் தூக்குறாங்க, அதுக்கு நடக்க முடியல, மெதுவாக நடத்திட்டு போகுது. அதுபோல தான் கர்த்தர் நம்மளை இந்த நாட்களில் நடத்துவார். எந்த கஷ்டமான பாதையிலும் சோதனையின் பாதையிலும் எப்படி கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவனுக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சோதனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் வியாதி வந்தாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவரோட கையில் உன் ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னே நடத்துவார். ரெண்டாவது ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 58. கர்த்தர் உன்னை நடத்துவார். இந்த வறட்சியான நாட்களிலூட கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். உன் ஆத்துமாவே திருப்தியாக்கி உன் எலும்புகளே நிணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றத்தை போல இருப்பாரா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். அவர் உன்னை கையில் ஏந்தி நடக்க முடியாத நேரத்திலும் அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துகிறவராக இருக்கிறார். நீ வேலை செய்கிற இடங்கள் ஒரு விட போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். அந்த வேலைக்கு ஏற்ற கிருபையை நான் செய்யக்கூடிய பலனே கர்த்தர் உனக்கு தருவார். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சோதனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் அவர் நடத்துகிறவராக உன்னோடு உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இதுவரைக்கும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார், இனிமேலும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, 139 சங்கீதம் 24 வசனத்தை ஆண்டவரே, வேட்டவங்களுக்கு நான் வேதனை கொடுக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று நம்மளே நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, நித்திய வழியில் என்னை நடத்தும். இந்த மாதத்தில் தேவசமத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, மற்றவங்களை நான் துக்கப்படுத்தினது உண்டா, அவங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நான் பேசினது உண்டா, ஆண்டவரே எனக்கு மன்னியும் சொல்லி தேவசமத்தில் சொல்லும் போது கர்த்தர் நம்மளை நடத்துவார். வேண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். உமக்கு பிரியமான வழியிலே இந்த 9ஆம் மாதம் முழுவதும் என்னை நடத்தும் ஆண்டவரேன்னு அவரோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளை நடத்துகிறவராயிருக்கிறார். 143 சங்கீதம் 10 வசனத்தை வாசிப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரவே, உமக்கு பிரியமானது மட்டும்தான் நான் செய்யணும்ப்பா, என் விருப்பம் ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே, உம்மோட சித்தத்தின்படி என்ன நடத்தும் ஆண்டவரேன்னு நம்மட ஆவியாத்ம சரித்தை அவரோட கருத்தில் கொடுக்கும் போது கர்த்தருக்கு பிரியமான வழியில் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட உங்களை நடத்துவார். எத்தனையோ நாட்கள் இருக்குது. கர்த்தரோட காரியம் உங்களை எங்கே போனாலும் வேலை ஸ்தலங்களிலும் வாகனங்களிலும் எங்கே வெளியே போனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிறவராக இருக்கு. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய என்னை போதி தருளும் அப்பா, என்னோடு நீ பேசுமா ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் மட்டும்தான் நான் ஜீவிக்கணும், உமக்கு விருப்பமில்லாத ஒன்றும் என் வாழ்க்கையில் வேண்டாம், என் சித்தம் ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே, உம்மோட விருப்பம் மட்டும் என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொல்லி தேவசமத்தில் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆமென், சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களே நடத்தும். ஆண்டவர் ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார், சத்தியத்துக்குள்ள நம்மளை நடத்துவார். அவர் சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போற காரியங்களை உங்களுக்கு அவர் அறிவிப்பார். சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் உங்களுக்குள்ள இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவி உங்களை இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்த வல்லாத எப்படி இருக்கிறாரு கர்த்தர் சதா காலங்களிலும். ரெண்டாவது, அவர் நம்முடைய தேவன். அடுத்தது, மரண பரியந்தம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான்காவது, கர்த்தர் நம்மளை நடத்துவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியும் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியும் திரட்சியை தருவார். உன்னாத்துமாவே திருப்தி செய்வார், உன்னாத்துமாவே திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து
மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவே திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவே திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பருயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பருயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார்.